அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, இன்று உருது பாடத்தில் நாம் சில விடயங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். இது எங்களுடைய வாழ்க்கைக்கும் இன்றி அமையாதது. இங்கே மனைவிமார்களை பற்றி கூறப்படக்கூடிய சில படிப்பினைக்கான விடயங்களாக இருந்தாலும் கூட இது கணவன்மார்களுக்கும் அத்தியாவசியமானது. நாம் இதனுடைய படிப்பினையையும் பெறுவதோடு உருது பாடத்தையும் கற்றுக்கொள்வோம். பாருங்கள் இந்த வசனங்களை. முதலாவது, பீவி கா தான் சாஃப் நகர்னா. இதனுடைய தலையங்கத்தை தான் நான் பக்கத்தில் கொடுத்திருக்கின்றேன். ஹர் ஷோஹர் பீவி கி இன் ஆதத்தோன் சே நஃபரத் கர்த்தா ஹே. ஒவ்வொரு கணவரும் மனைவியின் இந்த வழக்கமான செயல்களினால் வெறுப்படைகிறார் என்கிறது தான் அதனுடைய தலையங்கம். நான் சிவப்பு நிறத்தில் அதனுடைய தர்ஜமா டிரான்ஸ்லேஷனையும் தந்திருக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் தலையங்கத்தை கணிப்போம். ஹர் ஷோஹர் என்றால் ஒவ்வொரு கணவரும், பீவி கி மனைவியின், இன் ஆதத்தோன் சே இந்த பழக்கங்களினால், நஃபரத் கர்த்தா ஹே அவன் வெறுப்படைகிறான், அதனை அவன் வெறுக்கிறான் என்கிற கருத்து. ஹைர், இதில் முதலாவது பீவி கா தாந்த் சாஃப் நகர்னா, மனைவி பற்களை சுத்தம் செய்யாமல் இருப்பது. பீவி கா தாந்திண்டா மனைவியின் பற்கள் என்றாலும் நாங்கள் இங்கே தர்ஜமா செய்யும் பொழுது மனைவி பற்களை என்று சொல்லுவோம். சாஃப் நகர்னா சுத்தம் செய்யாதிருத்தல். இரண்டாவது, பீவி கா खुद साफ सुथरा न रखना. बीवी का खुद को साफ सुथरा न रखना. மனைவி खुद को தானாகவே साफ सुथरा न रखना சுத்தமாக இருக்காதிருத்தல். அப்படின்னா அவளாகவே தானாகவே சுத்தமாக இருக்காமல் இருத்தல். அதாவது அதனை பற்றி அவள் கவனிக்கிறாள் இல்லை, கவனிக்கிறாள் இல்லை, தானாக சுத்தமாக இருக்கிறதுக்கு முனைகிறாள் இல்லை. மூன்றாவது, பீவி கா ஷோஹர் கே முத்தாபிக் தயார் ந ஹோனா. பீவி கா ஷோஹர் கே முத்தாபிக் தயார் ந ஹோனா. மனைவி கணவனுக்கு ஏற்றவாறு தயாராகாமல் இருத்தல். பீவி கா மனைவி, ஷோஹர் கே முத்தாபிக் கணவனுக்கு தோதுவாக, கணவனுக்கு ஏற்றவாறு, தயார் நஹோனா தயாராகாமல் இருத்தல். பீவி கா ஜிஸ்ம் கி சஃபாயி கா ஹியால் ந ரக்னா. நான்காவது, பீவி கா ஜிஸ்ம் கி சஃபாயி கா ஹியால் ந ரக்னா. மனைவி ஜிஸ்ம் கி சஃபாய் உடலின் சுத்தத்தை, ஜிஸ்ம் கி சஃபாயி கா உடலின் சுத்தத்தை, ஹியால் நரக்கனா சிந்தனையில் கொள்ளாதிருக்கிறது, கவனம் செலுத்தாமல் இருப்பது. ஹியால் நரக்கனா என்றால் கவனம் வைக்காமல் இருப்பது, செலுத்தாமல் இருப்பது. ஐந்தாவது, பீவி கா பாக்கி நா பாக்கி கா ஹியால் நரக்கனா. பீவி கா மனைவி, பாக்கி நா பாக்கி கா சுத்தம் அசுத்தத்தினுடைய, ஹியால் நரக்கனா கவனம் செலுத்தாது இருத்தல். பீவி கா பாக்கி நா பாக்கி கா ஹியால் நரக்கனா மனைவி சுத்த அசுத்தத்தினுடைய கவனம் செலுத்தாமல் இருத்தல். ஆறாவது, பீவி கா ஷோஹர் கோ இக்னோர் கர்னா. பீவி கா ஷோஹர் கோ இக்னோர் கர்னா. மனைவி ஷோஹர் கோ கணவனை, இக்னோர் கர்னா கவனிக்காமல் இருத்தர். அதாவது அவர் இக்னோர்ன்றது எங்களுக்கு தெரியும், ஒரு ஆங்கில வார்த்தை. அதாவது புறக்கணித்தல், கவனிக்காமல் இருத்தல், புறக்கணித்தல். பீவி கா ஷோஹர் கோ மனைவி கணவனை, இக்னோர் கர்னா புறக்கணித்தல். ஏழாவது, बीवी का हर बात पे गालियाँ देना और ज़ुबान चलाते रहना. बीवी का हर बात पर அல்லது ஹர் பாத் பே என்னும் படிக்கலாம்.
बीवी का हर बात पे गालियां देना और जुबान चलाते रहना. மனைவி அனைத்து விடயங்களுக்கும் ஏசுவது மேலும் நாவை சுழற்றிக்கொண்டே இருப்பது என்றால் எப்பொழுதும் அவளுடைய நாவை ஏதாவது ஒன்றில் ஈடுபடுத்தி கொண்டே இருப்பாள், பேசிக்கொண்டே இருப்பாள். பீவிகா மனைவி ஹர் பாத் பே அனைத்து விடயங்களின் மீதும், எல்லா விடயங்களின் மீதும் அல்லது எல்லா விடயங்களுக்கும் காலியா தேனா அதாவது அவள் ஏசிக்கொண்டிருப்பது, அதாவது ஏதாவது ஒன்றில் குறை கூறிக்கொண்டே இருப்பது. ஆர் மேலும் ஜுபான் சலாத்தே ரஹ்னா நாவை அசைத்து கொண்டே இருப்பது, அதாவது ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பது. எட்டாவது बीवी का सबके सामने शौहर से झगड़ना. बीवी का सबके सामने शौहर से झगड़ना. बीवी का மனைவி सबके सामने எல்லோருக்கும் முன்னிலையில் ஷோஹர் சே கணவனுடன் ஜகடனா சண்டையிடுதல். ஒன்பதாவது बीवी का हद से ज़्यादा ज़िद्दी होना. बीवी का மனைவி ஹத் சே ஜியாதா எல்லை மீறி, ஹத் சே ஜியாதா எல்லைக்கு மேலதிகமாக என்றால் எல்லை மீறி, ஜித்தி ஹோனா மாறுபாடு செய்தல் அல்லது மாறு செய்தல். பத்தாவது बीवी का छोटी छोटी बात पर रोना. बीवी का மனைவி छोटी छोटी बात पर சின்ன சின்ன விடயங்களின்காக ரோனா அழுதல். பர்ரெண்டா மீதி என்ற கருத்து. இந்த இடத்தில் சின்ன சின்ன விடயங்களுக்காக அழுதல். खैर மறுபடியும் பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். முதலாவது बीवी का दांत साफ न करना, बीवी का खुद को साफ सुथरा न रखना, बीवी का शौहर के मुताबिक तैयार न होना, बीवी का जिस्म की सफाई का ख्याल न रखना, बीवी का पाकी नापाकी का ख्याल न रखना, बीवी का साफ सुथरे कपड़े न पहनना, बीवी का शौहर को इग्नोर करना, बीवी का हर बात पे गालियाँ देना और ज़ुबान चलाते रहना, बीवी का सबके सामने शौहर से झगड़ना, बीवी का हद से ज़्यादा ज़िद्दी होना, बीवी का छोटी छोटी बात पर रोना. எனவே இவைகள் அனைத்தும் பெண்களிடத்திலே இருக்கக்கூடிய சில தவறுகள். இவைகளின் காரணமாக வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணமாக அமையும். எனவே இவைகளை நாம் திருத்து கொள்வதோடு கணவன்மார்களும் மனைவிமார்களுக்கு விருப்பமற்ற விடயங்களில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கணவன் மனைவி என்ற உறவு அது இறைவன் மூலமாக நிச்சயிக்கப்பட்டது. அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருந்து இதுவரைக்கும் அந்த உறவை மீண்டும் சொர்க்கத்திலே காண்பதற்குத்தான் விரும்புகின்றான். அந்த உறவை நாம் அனைவரும் பேணி பாதுகாத்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதற்குண்டான பாக்கியங்களையும் கிருபைகளையும் பாதைகளையும் நசீபாக்கி ஒருவருக்கொருவர் பொருந்துணர்வோடு வாழ்வதற்கு அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லா ஹைரா. இதனை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் கூறுங்கள். மீண்டும் சந்திப்போம். खुदा हाफिज़.